சூப்பர் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா? நான் ஜாரில் 2 நாட்டுக்கோழி முட்டை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மல் எக் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறமா நான் ஓட்ஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா நான் செவ்வாழை எடுத்திருந்தேன். அதுவும் ஒரு 3 பனானாஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா கோதுமை மாவு அது வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா நான் கருப்பட்டி எடுத்திருந்தேன். நீங்கள் நார்மல் ஜாக்ரி சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜாக்ரி இல்லைனா பாம் ஜாக்ரி இது ரெண்டுத்தில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா நான் வஃபில் மேக்கரில் வந்து கீ வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பட்டர் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பண்ண அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து அதில் போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஆரஞ்சு லைட் எரியும், அப்புறம் க்ரீன் எரிஞ்ச பண்ணால் அது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஹனி மேலே ஆட் பண்ணிவிட்டு கூட சர்வ் பண்ணலாம், இல்லை ஹனி இல்லாமல் சர்வ் பண்ணலாம். ரொம்ப குயிக்காக ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.